Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவனே சொன்ன மாதிரி எப்போ ஜோக்கர் டைமில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு திரும்பவும் கிடச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். நவீனை என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சார். அவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். நவீன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பற்றி நிறைய பேசினதுனால ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியாக இருக்கான், நீங்கள் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னாரு. இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்போ நான் வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார், இடம் இல்லையே அப்படின்னா, நீங்கள் வாங்க இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. தருமபுரி ஷூட்டிங் போகிறேன். ஆந்திவே வாங்க, திருவண்ணாமலையில் வந்து லக்கேஜ் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னார். அப்படி வந்து ஆந்திவேல வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு அவனோட பழகின கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு தெரிஞ்சுது, நிச்சயமாக சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனாக வருவான். நிச்சயமாக அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன், தொடர்ந்து நிறைய படிக்கிறவன், நிறைய பயணம் செய்கிறவன், நிறைய படங்கள் பார்க்குறவன், நிறைய உழைக்கிறவன். அதனால் இப்போ வந்து மணிசார்ட்ட இருக்கான். இப்போ வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இந்த கதை கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து கொடுத்த உடனேயே இது நிச்சயமாக நீ வந்து படம் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம்னாலும் இது பேசுகிற விஷயம் வந்து பெரிய ஃபிலாசபியை பேசுது. சொன்ன மாதிரி பசியை பற்றி பேசுது, ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுது, ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பற்றி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பேசுது. இது நிச்சயமாக நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்போ திலானி கரெக்டாக ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட கோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க, சிந்தன் தோழர் உட்பட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துகிட்ருக்கோம். சமீபத்தில் கூட வாச்சாத்தி பற்றி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமிதமாக உணர்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அடிக்கடி வந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவார். ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படித்தேங்க, இந்த கதை ஃபிலிம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிரகாஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையிறது ரொம்ப அபூர்வம், உண்மையிலேயே அபூர்வம் இன்றைக்கி இந்திய சினிமா சூழலில். அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து லிட்ரேச்சரை, லைஃப்பை கரெக்டான மிக்சிங்கில் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து பிரகாஷ் சார், பிரபு சார் 2 பேர்ட்டையும் இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக பார்க்குறேன். அதனால் எப்போ இந்த படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ரொம்ப முக்கியமாக வந்து நவீனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து அதில் பிகின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஒரு தொட்ட படைப்பாளிகள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ட்ரீம் வாரியர்ஸ் தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால் ஒரே நேரத்தில் இப்படியான ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வந்ததுக்கும் நவீனுக்கு ஒரு முக்கியமான டோரை ஓப்பன் பண்ணதுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்யூ சார். ஸோ இப்படியான சூழலில் இந்த மாதிரி ஆனால் ஒரு இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனுடைய ஒரு பெரிய ஸ்பேஸில் இன்றைக்கி உலகம் இருக்குது. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரீஸு, திரைப்படம், ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு என்ன வடிவத்தில் வந்தாலும் அது உலகம் முழுவதும் போவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்படி இந்த மாதிரியான புதிய சிந்தனைகள் இன்னும் நிறைய வரணும். சந்தோஷுடைய இசை, ஒரு சூப்பரான மியூசிஷியன். நான் வந்து அவரை போய் ஸ்டுடியோவில் பார்த்தப்போ அவ்வளோ கிளாரிட்டியான மியூசிக். நிச்சயமாக சினிமாவில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் ஒரு அபாரமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. கேமராமேனு ஃபிலோ வந்து அதுதான், அவர் வந்து ஒரு படைப்பை மட்டும்தான் பார்ப்பார், சின்னது பெருசு அப்படின்லாம் இல்லாமல்
இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களை செய்து கொண்டிருக்கிறவர் இந்த மாதிரியான குறும்படங்களிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதிய படைப்பாளிகளுக்கான ஒரு ஸ்பேஸாக அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிட்டு இருக்கும். எந்த ரூமில் எது நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு நான் போய் கதவை திறப்பேன், அங்கே வந்து கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கும், எடிட்டிங் போயிட்டுருக்கும். இன்னொரு கதவை திறந்தா விஜய்க்கு வந்து ஃபைனல் கட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதில் நமக்கும் ஓரமாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு அவர்கிட்ட எப்போவுமே ஒரு இடம் உண்டு. ஃபிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் யாருக்காவது ஃபோன் பண்ணி. அப்படியான ஒரு நல்ல மனசுக்காரர். ஸோ இப்படி ராம்ஜி அவரை வந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து பார்க்குறேன். இப்படியான அழகான நல்ல படைப்பாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் எப்போதும் ஒரு மேடையாக இந்த ட்ரீம் வாரியர்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி.